இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியாவை குறித்து அழகா ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு, கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இந்த இடத்துல மழை பெய்யாதபடிக்கு என்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. தேசத்தில் அவன் தைரியமா சொல்லிட்டான், என்னுடைய வாக்கின்படியே அன்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. இந்த வார்த்தையை சொன்ன பிறகு எலியா கேரி தாற்றங்கரையில தங்கி இருந்தாலும், சாரிபாத் விதவை வீட்டில தங்கி இருந்தாலும் அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான், அந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்ய வேண்டும் என்று. அதுக்கப்புறம் மறுபடி அவன் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்தது. தேவ பிள்ளைகளே, நாம கருத்தாய் ஜெபிப்போமானால் வறட்சிகளை கர்த்தர் நீக்குவார், ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். இந்த ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் தான் காரணம் என்பதை நிரூபிப்பார். என் கைகளின் பிரயாசம் தான், என்னுடைய திறமை தான், என்னுடைய கடின உழைப்பு தான், நான் இவ்வளவு செல்வத்தை சேர்த்ததற்கு காரணம் முழுக்க முழுக்க நான் தான். இப்படி யாருமே ஆண்டவருக்கு முன்பாக பெருமை பாராட்ட முடியாதபடிக்கு ஆசீர்வாதம் கர்த்தர்கிட்ட வருது அப்படிங்கிறத உணர்த்த தேவ பிள்ளைகள் நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் நிச்சயம் அப்படிப்பட்டவர்களும் மனம் திரும்புவதற்கு தேவன் உதவி செய்வார். பாருங்க, இந்த எலியா இருந்த அந்த வீட்டுல அந்த விதவையினுடைய மகன் மரித்து போனான். அந்த விதவை கதறுகிறாள், தேவ மனுஷனே என்று, இதற்காகவா என்னிடத்தில் வந்தீர் என்று அழுத போது அந்த பிள்ளைக்காக அவன் ஜெபித்தான். அந்த ஆத்துமா மறுபடி அவனுக்குள் திரும்பி வந்தது. இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் உயிரோட திருச்சபையில இருந்தவங்க, உயிரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தவங்க, உயிரோட ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல தீவிரமா இருந்தவங்க, ஊழியம் செஞ்சவங்க இன்னைக்கு பின்மாற்றம் அடைந்த நிலையில ஆத்துமாவிலே மரித்த நிலையில் இருக்கிறார்கள். புதுசா ரட்சிக்கப்படுறவங்களுக்காக ஜெபிப்பது உண்மையிலே அவசியம். அது ஒரு பக்கம் இருந்தால், இந்த நாட்களிலே பின்மாற்றம் அடைந்தவர்களுக்காக ஜெபிப்போம். ஆத்துமாவிலே மரித்த நிலையில் அலைந்து கொண்டிருக்கிற அந்த முன்னாள் விசுவாசிகளுக்காக, முன்னாள் ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி நாம் கருத்தாய் ஜெபிக்கும் போது மறுபடியும் தேவன் தம்முடைய அன்பின் கயிற்றினாலே அவர்களை கட்டி திரும்பவும் ஆண்டவருக்குள் அவர்களை கொண்டு வருவார். அக்கினியை இறக்கும் என்று கருத்தாய் ஜெபித்தான். கர்த்தரே தெய்வம் என்று எல்லா ஜனங்களும் முகங்குப்புற விழுந்தார். இன்னைக்கு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம ஏதோ கிறிஸ்தவர்கள் தான் இவர்களுடைய தெய்வத்தை தீவிரமாக வணங்குகிறார்கள், இவர்களுடைய தெய்வத்தை குறித்து தீவிரமாய் அறிவிக்கிறார்கள் என்று எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இது தேவன், இயேசு, ஆண்டவர், இரட்சகர் என்று அறிவிக்கும் காலம் அல்ல. இது அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர் என்று நிரூபிக்கும் காலம். அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற கடினமான சூழ்நிலையில் நீங்க தான் மெய்யான தெய்வம் என்பதை நிரூபியும் என்று எலியாவை போல கருத்தாய் நாம் ஜெபிப்போமானால் அடையாளங்களின் மூலமாய் கர்த்தர் நிச்சயமாய் நிரூபிப்பார். ஜெபிக்கும் போது இந்த கிருபைகளை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். இப்படி கருத்தாய் ஜெபிக்க பழகுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்களின் மூலமாக மறுரூபத்தை, மாற்றங்களை கொண்டு வருவார். தேவனே, எலியாவை போல நாங்களும் கருத்தாய் ஜெபிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.